ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம கர்நாடகா பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நவம்பர் 20, 2024 அன்னைக்கு நமக்கு கர்நாடகா பேங்க்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நவம்பர் 20, 2024 இருந்து நவம்பர் 30, 2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. நீங்கள் உங்களுடைய டிகிரியை வந்து நவம்பர் 1, 2024க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 நவம்பர் 1 வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதே சமயம் நீங்கள் 1998 நவம்பர் 2க்கு முன்னாடி பிறந்திருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. மற்றவங்க டீட்டெயில் வந்து நமக்கு கொடுக்கல. அதே சமயம் வந்து நமக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியனாக இருக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதர் இவங்க வந்து 700 ரூபா பே பண்ணணும். இன்க்ளூடிங் வந்து நீங்கள் ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இன்னும் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 600 ரூபா பே பண்ணதான் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலைக்கு 59,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்குன்னு வந்து தோராயமாக ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 15, 2024 வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை இருக்குது. அதுக்கடுத்து நியர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மைசூரில் வந்து சென்டர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குடைய டேட்டு, சென்டர் இது எல்லாமே வந்து மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைக்கேற்ப வந்து அவங்க வந்து மாற்றி அமைக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா பேங்க் ஹெட் ஆஃபீஸ் மங்களூரில் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து எனி அதர் பிளேஸில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூக்கு வந்து உங்களுடைய சொந்த செலவில் தான் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். நோ அலவன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 6 மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜ் மங்களூரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து எனி அதர் பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ட்ரைனிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த பிறகு வந்து உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கான பணி வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த பேங்க்கோடைய பிரான்ச்சில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேங்க்கில் வந்து கண்டினியூஸாக 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்ட பிறகு வந்து உங்களுடைய ஜாப் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதுக்கடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னா நவம்பர் 20, 2024 நவம்பர் 30, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு வந்து எந்த ஒரு எடிஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்ட பிறகும் அது எக்காரணத்தை கொண்டு அவங்க வந்து திருப்பி தர மாட்டாங்க. அதாவது ஒருவேளை அவங்க எக்ஸாம் கேன்சல் பண்ண வேணா உங்களுக்கு திருப்பி அளிப்பாங்களே தவிர்த்து மற்றபடி நீங்கள் எக்ஸாமில் கலந்துக்கல, அட்டன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பே பண்ண அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு நவம்பர் 20, 2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனை தொடர்ந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து நவம்பர் 20, 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 30, 2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் 15, 2024 கொடுத்துருக்காங்க. இது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் அபிலிட்டின்னு வந்து இந்த 5 டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து 40 கொஷின்னு, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, 40 கொஷினுக்கு 40 மார்க்குன்னு மொத்தமாக 200 கொஷினுக்கு 200 மார்க் வந்து தராங்க. இந்த 200 மார்க்குக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து 135 நிமிஷம் வந்து நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
1/4 என்ற லெவல்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற லாங்குவேஜ் எதுவும் இல்லன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து அப்ளை பண்றதப்போ அதெல்லாம் பார்த்துப்போம். அதுக்கு முன்னால நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னால என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு வேணும், அது எந்த சைஸ்ல இருக்கணும், பிடிஎஃப்பா இருக்கணுமா, இல்ல ஜேபி ஃபார்மேட்ல இருக்குமா எல்லாமே பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் கலர் ஃபோட்டோவா இருக்கணும். அது ரீசென்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருக்கணும். அது வந்து நீங்க 50 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர பொறுத்தவரைக்கும் ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து 20 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு போகும்போதும், இன்டர்வியூக்கு போகும்போதும் கால் லெட்டர் வந்து கண்டிப்பா கொண்டு போணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பான் கார்ட், பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஆதார் கார்டு, ஆதார் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு போற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டும், டிரைவிங் லைசென்ஸும் வந்து உங்களுக்கு நாட் வேலிட் ஃபார் ஐடென்டி ப்ரூஃப்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க மேரேஜ் ஆகி உங்களுடைய நேம் மாறி இருந்தா, அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கேட்குறாங்க. நீங்க அதையும் கொண்டு போற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் சில இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் வந்து 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இப்ப இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நீங்க 3வது பேஜ் திரும்ப வந்துருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளைன்ற அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டோட அந்த பேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் காட்டும். இல்ல நீங்க இப்ப தான் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா, ரிஜிஸ்டர் நியூ கேண்டிடேட்ன்னு காட்டும். நீங்க வந்து அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதாவது பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட், ப்ரிவியூ அப்புறம் வந்து பேமெண்ட்ன்னு வந்து உங்களுக்கு இந்த 5 ஸ்டெப் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து குடுத்துட்டாங்க. நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க? கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ன்னு வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ல வந்து நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸா, சயன்ஸா, காமர்ஸா இது எல்லாமே கேட்டிருக்கு. நீங்க இதுல எந்த குவாலிஃபிகேஷனோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க சரியா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சிஎஸ்ஸா, சிஏவான்னு கேட்டிருக்காங்க. இல்ல அதரான்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இது எது இருக்கோ நீங்க அத குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சரியா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி மென்ஷன் பண்ணாதான் உங்களுடைய கரண்ட் ஏஜ் வந்து காட்டும். மினிமம் ஏஜ் வந்து இந்த வேலைக்கு 18லிருந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் வந்து சரியா குடுத்துக்கோங்க. மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரான்னு குடுத்துட்ட பிறகும், உங்களோட நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்டட் வேலிட் ஃபோட்டோ ஐடி அதாவது ஆதார் ஐடி மட்டும் தான் இங்க காட்டும். நீங்க அத குடுத்துட்டு கடைசின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நீங்க என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். அது கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி நீங்க ஓசியா, பிசியா, எம்பிசியா, ஜெனரலா இத வந்து சரியா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க இப்ப கரண்ட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடிய வந்து குடுங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பரும் அதே போல குடுத்து, நீங்க செண்ட் ஓடிபின்னு குடுத்தா, நீங்க வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு வந்து உங்க ஓடிபி வந்துரும். அத நீங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். அதையும் நீங்க சரியா வந்து குடுத்த பிறகும், ரிஜிஸ்டர்ன்னு இருக்கும். நீங்க அந்த ரிஜிஸ்டர்ன்றத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஐடி வந்து கிரியேட் ஆயிட்டிருக்கும். ரிஜிஸ்டர் ஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ லாகின் பண்ற மாரி இருக்கும். இப்போ லாகின் பேஜ் நீங்க வந்ததும், உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்க உங்களோட அப்ளிகேஷன் நம்பர சரியா ஃபில் பண்ணிட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த வந்து சரியா குடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டே வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மந்த் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்த் இயர் வந்து சரியா குடுத்து லாகின் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜ் வந்து அக்கவுண்ட் வந்து காட்டும். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆல்ரெடி குடுத்த பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது வந்து நீங்க வந்து இப்ப மாத்த முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், டோட்டல் ஃபேமிலி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க மேரிடா, அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுத போற சிட்டிய வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைய செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து மைசூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நியர்பை பிளேஸ் எதுவோ, அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் மற்றும்
பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து சரியா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேச்சுலர் சயன்ஸா, பேச்சுலர் ஆர்ட்ஸான்னு நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அது தொடர்ந்து அதுவே இங்க வந்து ஷோ ஆகும். அதுக்கடுத்து உங்க காலேஜ் நேமு, போர்டு நேமு, இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க்கு, அதுக்கப்புறம் நீங்க வாங்குன மார்க்கு, ஆவரேஜ் வந்து அதுவே காட்டும். அது எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னென்னன்னு கேட்டிருக்கு. அது எல்லாமே சரியா குடுத்துக்கோங்க. குடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து 2, 3 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற பட்சத்தில வந்து ஆட் ரோன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணா நீங்க எத்தன லாங்குவேஜ்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு படிக்க தெரியுமா? எழுத தெரியுமா? பேச தெரியுமான்னு கேட்டிருக்கு. அது எல்லாமே சரியா குடுத்துட்டு, நீங்க உங்களுக்கு வந்து வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்து, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல தான் வந்து நீங்க உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபோட்டோ சைஸ பொறுத்தவரைக்கும் 50 கேபிலிருந்து 500 கேபிக்குள்ள வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க அத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு வந்து சூஸ் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல வந்து அப்லோட் பண்ணிட்டு, பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ரெட்‌ல வந்து அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்கு. அந்த நீங்க அப்லோட் குடுத்தா தான் வந்து அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர் வந்து 20 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ள இருக்கணும். அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜேபி ஃபார்மேட்ல இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்லோட் சிக்னேச்சர்ன்னு குடுத்தீங்கன்னா, அப்லோட் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் கன்டின்யூன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அது எல்லாமே நீங்க கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி தப்பா இருக்கும் பட்சத்தில வந்து, நீங்க பேக் குடுத்து மறுபடியும் வந்து எடிட் பண்ணிட்டு, கன்டின்யூ ஃபார் பேமெண்ட்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பே பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து கிளிக் டூ பேன்னு வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு 4 காட்டும். அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வாலெட், யுபிஐ. இதுல வந்து நீங்க எந்த ஃபார்மேட்ல வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ, அந்த ஃபார்மேட்ல வந்து பண்ணிக்கோங்க. நான் நெட் பேங்கிங்ன்னு செலக்ட் பண்றேன். நெட் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ரூ. 826 காட்டியிருக்கு. மேக் பேமெண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பே பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகும். அதே சமயம் நீங்க வந்து பே பண்றதுக்கான பேங்க்கையும் வந்து கரெக்ட்டா செலக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறக்காம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.